அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இந்த வீடியோ வந்து ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு ஒரு நாள் முன்னாடியிலேருந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸ்பெஷலாலாம் எதுவும் இல்லை, எப்போதும் போல் ஒரு கேக் கட்டிங் பண்ணிவிட்டு ஒரு ஷர்ட் கிஃப்ட் பண்ணுவேன். ஸோ ஷர்ட் அண்ட் கேக் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் பஜாருக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு ஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க. ஸோ நான் யோசிச்சுட்டு போனது வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ வாங்கக்கூடாது, வித்தியாசமாக ஏதாவது கலர் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒயிட் அண்ட் ப்ளூவில் நிறையா ஹஸ்பண்ட் வந்து வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் ப்ளூ அண்ட் ஒயிட் தான் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலான்னு சொல்லிட்டு வேறு கலர் தான் நான் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். எந்த ஷர்ட் வாங்கினேன்னு சொல்லிட்டு கடைசியாக அவங்களுக்கு காமிக்கிறேன். வாங்கி இந்த ஷர்ட்டை வந்து பேக் பண்ணவும் சொல்லியாச்சு. பேக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து கேக் வாங்குறதுக்கு வந்து கிளம்பிட்டோம். ட்ரெஸ் வாங்கியிருந்த கடைக்கு ஆப்போசிட்லேயே தான் கேக் ஷாப்புமே இருந்தது. அங்கே போய் பார்த்தோன்னே கேக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நான் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா சாக்லேட் கேக் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப பெரிய கேக்லாம் இல்லை, ஒரு 1/2 kg கேக் அளவுக்கு தான் வாங்கியிருந்தேன். நான் செலக்ட் பண்ணியிருந்த கேக் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு பேருமே எழுத சொல்லியிருந்தேன். ஸோ சொன்னதையுமே நல்லா நீட்டாக எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ அதையுமே பேக் பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எப்போதுமே கேக் வந்து சிம்பிளாக வீட்டிலே வெட்டிடுவோம். ஆனால் இன்றைக்கி யதார்த்தமாக வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. ரொம்ப நாளாகவே வந்து ஒரு நைட் அவுட் பிக்னிக் வந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ பிள்ளைங்க எக்ஸாம்லாம் முடிஞ்ச உடனே போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டு இன்றைக்கி வந்து சாட்டர்டே, அடுத்த நாள் வந்து சண்டேங்கிறதுனால சாட்டர்டே வந்து பிளான் பண்ணியிருந்தோம். சண்டே அன்னைக்குன்னு வெளியில் போகிறத விட ஒரு நாள் முன்னாடி போனோன்னா சண்டே வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதனாலேயே சாட்டர்டே பிளான் பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்ட்க்கு வந்து நெக்ஸ்ட் டே பர்த்டே. ஸோ இன்றைக்கி வந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டே கேக் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ண பார்ட்டி இல்லை, தானாகவே அமைஞ்சிருச்சு. அன்னைக்கு நைட் சாப்பிட்றதுக்கு வந்து பன்னீர் கிரேவி தான் பண்ணியிருந்தோம். தங்கச்சி வந்து சப்பாத்தி போட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருந்தா. பன்னீர் கிரேவி ரெசிபி வந்து கொஞ்சம் கிளிம்சஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சாசியாக்கு நெக்ஸ்ட் டே ட்ராயிங் காம்படிஷன் இருந்தனால ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஃபோனை வாங்கிட்டா. ஸோ அதனால கொஞ்சம் கிளிம்சஸ் தான் ஷூட் பண்ண முடிஞ்சது. அங்கே குக் பண்ணிகிட்டு இருக்க நேரத்துலேயே சாசியாவுமே ட்ராயிங் பண்ணி முடிச்சுட்டா. ஸோ ட்ராயிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ரெடி பண்ணி இந்த பன்னீர் வந்து டிஃபினில் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. கிஃப்ட் அண்ட் கேக் பார்த்தீங்கன்னா அண்ணன்ட்ட கொடுத்து விட்டுட்டேன், ஹஸ்பண்ட்க்கு வந்து டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நம்ம எவ்வளோ தான் சர்ப்ரைஸ் அண்ட் சீக்ரெட்டாக வைக்கணும்னு நினச்சாலும் நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு வந்து ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து சர்ப்ரைஸாக வந்து இருக்கவே முடியாது. ஏற்கனவே ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் டவுட் இருக்க தான் செஞ்சுது. அலீசானால பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்ரைஸுமே டிஸ்க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் நைட் அவுட் போய் ரொம்ப நாள் ஆச்சு. கல்யாணம் ஆன புதுசில் வந்து இந்த மாதிரி 2-3 வாட்டி போயிருந்தோம். பிள்ளைங்கள் எல்லாமே இப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி இந்த மாதிரி போகிறாங்க. எனக்கு பொதுவாக டேயை விட நைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் ரொம்பவே பிடிக்கும். நைட் நேரத்தில் இந்த நேச்சரை பார்க்குறது வந்து ஒரு தனி அழகு தான். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு நேச்சரை ரசிக்கிறது ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கார்பின்மே வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்க்கும்போது அந்த லைட்ஸோட ஷேடோ வந்து கடலில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நாங்கள் தான் முதல்ல போயிருந்தனால ஃப்ரண்ட் சைடு போகாமல் கார்பினோட பேக் சைடு வந்து போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். அங்கே போனோடனே பிள்ளைங்க ஹஸ்பண்ட் எல்லாமே கால் நினைக்கிறதுக்காக கடல் கரைக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ யாருமே வரலையா, ஸோ நம்மளுமே கால் நினச்சிடலான்னு சொல்லிட்டு நானுமே அங்கே போயிட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே வந்து தங்கச்சி வீடுமே வந்துட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட் சைட் போயிடலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து வண்டியில் வர சொல்லிவிட்டு நானும் என் தங்கச்சியும் வந்து பார்த்திங்கன்னா நடந்தே வந்து போயிட்டோம். ஸோ கொஞ்சம் தூரம் தான். அங்கே கார்பினில் வந்து ஒரு பெரிய ரிசார்ட் இருக்குது, பியர்லெஸ் ரிசார்ட்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட்லாம் ஜோடிச்சு வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையுமே கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன். அங்கே விரிப்பு தான் உட்கார்றதுக்கு வந்து விரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது விரிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து மணலில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்கிறப்பா?
பிள்ளைங்க எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு சாப்பிட உட்கார வச்சாச்சு. அண்ணனும் மச்சியும் வந்து ஃப்ரெண்ட் சைடே வர சொல்லிட்டோம். ஸோ அவங்க வந்து மோமோஸ் அண்ட் பானிபூரி வாங்கிட்டு வந்திருந்தனால கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. மோமோஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மோமோ இருந்த பார்சல்லே பார்த்தீங்கன்னா கிழங்கும் தண்ணியும் வந்து ஊற்றி வச்சுட்டு பானிபூரியுமே எல்லாருமே சாப்பிட்டோம். இப்படி வாங்கிட்டு வந்து சாப்பிட்றத விட அந்த பானிபூரி வந்து நின்றுட்டு சாப்பிடும்போது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது என் தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தாலே வந்து லசானியா செஞ்சு கொண்டு வந்திருந்தா. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. லசானியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து மெயின் கோர்ஸில் சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் தான். ஸோ அதுவுமே சாப்பிட்டுட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து விளையாட போயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ லசானியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சப்பாத்தியும் பன்னீர் கிரேவி மட்டும்தான் கொஞ்சமாக மிஞ்சி இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து சாசியா, அம்ரின், ரெஹான்லாம் வந்து ரேசிங், லாங் ஜம்ப் அந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தாங்க. இஃபா, ஜெய்னப், அலிசா வந்து மணல் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. ரெஹான் பிள்ளைங்க விளையாடுறத கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அடுத்து எடுத்து வைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து ஸ்ப்ரைட் வாங்கியிருந்தோம். ஸோ அதையெல்லாம் குடிச்சிட்டு உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். ஒரு 11 மணிக்கிட்ட இருக்கும். எல்லாருமே டயர்டாகிட்டு சரி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கேக் வந்து ஒரு 12 மணி போகிற வெட்டலான்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுருந்தோம். ஆனால் பிள்ளைங்க எல்லாருமே டயர்டானனால சீக்கிரமாக வெட்டிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஃப்ளாக் பாயிண்டில் வெட்டிடலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். எல்லாமே சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நினச்சிருந்தேன். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்சிருந்தனால கிஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா அலிசா கையில் தான் வச்சுருக்கா. கேக் கட் பண்ணி முடித்தோன்னு அத்தாட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு கையிலே வச்சுருக்கா. ஃப்ளாக் பாயிண்டில் நல்லா காத்தோட்டமாக இருந்தனால அங்கே ஒரு 5 மினிட்ஸ் நின்றுட்டு அதுக்கப்புறமா தான் கேக் கட் பண்ணோம். இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பீச்லேயுமே சரி, இங்கே ஃப்ளாக் பாயிண்ட்லேயுமே சரி, ஒரு 4-5 பேர் வந்து இங்கே அங்கே நிற்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்களுமே கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். ஸோ ஒரு 12 மணி வரை வெயிட் பண்ண முடியல, முன்னாடியே தான் கேக் கட் பண்ணியாச்சு. கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அலிசாவுமே அவங்க அத்தாக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்டா. ஸோ கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எப்போதும் போல் அலிசா தான் கிஃப்ட் அன்பேக் பண்ணா. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோட பார்க்கலாம்.